துணை முதலமைச்சர் திருச்சி மாவட்டம் துறையூர்ல பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு காவடி எடுத்துக்கொண்டார். பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து விட்டார். அண்ணா திமுக கட்சி அலுவலகம் டெல்லியில இயங்குது, அமித்ஷா வீட்டிலே இயங்குது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு கண்ணு தெரியலன்னா கண்ணாடி வாங்கி தர. ராயப்பேட்டையில் அண்ணா திமுக இருக்கு. உதயநிதி எப்ப வந்தாரு, என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் யாரு? திரு கருணாநிதி பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வேற என்ன உழைப்பு இருக்குது? விலை மதிக்க முடியாத உயிர் இழந்துட்டோம். முதலமைச்சர் இரவோட இரவா வந்து பார்த்தார், சரி. ஆனா துணை முதலமைச்சர் எப்படி வந்தாரு? உல்லாச சுற்றுப்பயணம் போனார். தனி விமானத்துல துபாயிலிருந்து திருச்சி வந்தார். திருச்சியிலிருந்து நேரா மருத்துவமனைக்கு போனார். ஒரு மாலை வாங்கி போட்டார். பார்த்தாரு, பேட்டி கொடுத்தாரு. நேரா திருச்சி விமானத்தை நடத்தி போய் விமானம் ஏறி துபாய் போயிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கிறதா அளிக்கப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டாமா? அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்க உல்லாச சுற்றுப்பயணம் போகின்ற துணை முதலமைச்சர் அவர்களே, எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாரு காலை வேணாலும் குடிக்கக்கூடிய அடிமை திமுக. இன்னைக்கு மதுரை மாநகராட்சியில் பாத்தீங்கன்னா வரி வருவாயில் மட்டும் 200 கோடி கொள்ளை அடிச்சிருக்காங்க. 200 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க மதுரை மாநகராட்சியில. அந்த 200 கோடியில நீ சிந்திச்சு பாருங்க. வீட்டு வரி, கடை வரி, குடி வரி, குப்பைக்கு இப்படி வரி போட்டு அதுல இருந்த அந்த வரிய 200 கோடி கொள்ளை அடிச்சிருக்கிற கட்சி திமுக கட்சிக்காரங்க. இன்றைக்கு அந்த மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அங்க இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த மண்டல குழு தலைவர் 5 பேர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. 2 குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. பல அதிகாரிகள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறாங்க. அதே போல திண்டுக்கல்ல 4.5 கோடி ஊழல், திருநெல்வேலியில ஊழல் நடைபெற்று அந்த பங்கு விரிப்புல பிரச்சனை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அங்க பிரச்சனை, காஞ்சிபுரத்துல பிரச்சனை, கோயம்புத்தூர்லயும் பிரச்சனை. இப்படி மாநகராட்சி இருக்கின்ற எல்லா பகுதியிலுமே இந்த பங்கு விரிப்புல ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழல் நடைபெற்று என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். துணை முதலமைச்சர் திருச்சி மாவட்டம் துறையூர்ல பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு காவடி எடுத்துக்கொண்டார். பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து விட்டார். அண்ணா திமுக கட்சி அலுவலகம் டெல்லியில இயங்குது, அமித்ஷா வீட்டிலே இயங்குது. அப்படி எல்லாம் பேசியிருக்கிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு கண்ணு தெரியலன்னா கண்ணாடி வாங்கி தர. ராயப்பேட்டையில் அண்ணா திமுக இருக்கு. நீங்க என்னென்னமோ உங்க அப்பாவும் நீங்களும் திட்டம் போட்டீங்க. அண்ணா திமுக அலுவலகத்தை அடித்து நொறுக்குவதற்கு திட்டம் போட்டீங்க. அந்த திட்டத்தின்படி சில பேர் தூண்டுதல் பேர அடிச்சு நொறுக்குனாங்க. ஆக்க வச்சுக்கிட்டு அண்ணா திமுக அலுவலகத்துக்கு சீல் வச்சீங்க. அந்த சீலையும் உடைத்தது அண்ணா திமுக. உதயநிதி எப்ப வந்தாரு, என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் யாரு? திரு கருணாநிதி பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வேற என்ன உழைப்பு இருக்குது? திமுக உழைப்பு கொடுத்திருக்காரா? இவரு பேசுறாரு, நம்மள பால்டா எல்லாம் பேசுது. என்ன பண்றது? கரூர்ல 41 பேர் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிர் இழந்துட்டோம். முதலமைச்சர் இரவோட இரவா வந்து பார்த்தார், சரி. ஆனா துணை முதலமைச்சர் எப்படி வந்தாரு? உல்லாச சுற்றுப்பயணம் போனார். தனி விமானத்துல துபாயிலிருந்து திருச்சி வந்தார். திருச்சியிலிருந்து நேரா மருத்துவமனைக்கு போனார். ஒரு மாலை வாங்கி போட்டார். பார்த்தாரு, பேட்டி கொடுத்தாரு. நேரா திருச்சி விமானத்தை நடத்தி போய் விமானம் ஏறி துபாய் போயிட்டார். நீ பேசலாமா? நாட்டு மக்கள் எவ்வளவு கொந்தளி போட்டிருக்கிறாங்க. விலை மதிக்க முடியாத 41 உயிர் இழந்து அந்த குடும்பம் துடித்துக் கொண்டிருக்கின்றது. இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? இதுக்கு யார் பொறுப்பு? ஆளுகின்ற முதலமைச்சர், ஆளுகின்ற துணை முதலமைச்சர் தான் பொறுப்பு. அவளுக்கு ஆதரவா செயல்பட வேண்டாமா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கிறதா அளிக்கப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டாமா? அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்க உல்லாச சுற்றுப்பயணம் போகின்ற துணை முதலமைச்சர் அவர்களே, எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சாங்க. அந்த கூட்டணி வச்சு போட்டியிட்டு நாடாளுமன்ற அதிகமாக வெற்றி பெற்று மத்தியிலே அதிகுறைய மறைந்த வாஜ்பாய் தலைமையில ஆட்சி அமைக்கப்பட்டது. பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அதே 2001 தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் வந்தது. அப்போ திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாரு காலை வேணாலும் குடிக்கக்கூடிய அடிமை திமுக.